தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம PIC16F877A அப்படிங்கிற கண்ட்ரோலருக்கு வந்து கோடிங்ஸ் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருப்போம். அதே மாதிரி அதுக்கான டாஸ்க் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருப்போம். அப்போ மேக்ஸிமம் டாஸ்க் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதே மாதிரி PIC16F877A வந்து நான் வந்து என்ன பண்ணிப்பேன், UART ப்ரோட்டோக்கால் மட்டும் தான் எடுத்துருப்பேன். அதே மாதிரி SPI ப்ரோட்டோக்காலோ I2C ப்ரோட்டோக்காலோ கேப்சர் அண்ட் கம்பேர் PWM எதுவும் நான் எடுத்துக்க மாட்டேன். ஓகே, அதெல்லாம் வந்து நான் என்ன பண்ணேன் அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து அதை பெண்டிங்கில் வச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா PIC16F877Aவில் எப்படி சென்சார்ஸ்லாம் நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அந்த வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஃபஸ்ட் நம்ம எந்த சென்சார் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அல்ட்ராசோனிக் சென்சார். ஓகே, அல்ட்ராசோனிக் சென்சார் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அல்ட்ராசோனிக் சென்சார் இஸ் an instrument that measure the distance to an object using ultrasonic sound waves. ஓகே, ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார் வச்சு நம்ம வந்து டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகே, அதோட சவுண்ட் வேவ்ஸ் வச்சு அப்போ அல்ட்ராசோனிக் சென்சார் என்ன பண்ணும், நீங்கள் இதில் இமேஜை ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அந்த இமேஜை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் அல்ட்ராசோனிக் சென்சார் SRF05. இது மாதிரி நிறைய மாடல் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அல்ட்ராசோனிக்கில் வந்து மொத்தம் 5 பின் இருக்கும். ஓகே, VCC, ட்ரிகரு, எக்கோ, கிரவுண்டு. ஓகே, மொத்தம் 4 பின்ஸ் இருக்கும். நான் 5 பின்னு சொல்கிறேன். இங்கே இருக்கிறத பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஓகே, இந்த அவுட்டுங்கிற பின் வந்து மேக்ஸிமம் அல்ட்ராசோனிக் சென்சாரில் இருக்காது. மொத்தம் 4 பின்ஸ் தான் இருக்கும். VCC, ட்ரிகர், எக்கோ, கிரவுண்டு. ஓகே, அந்த 4 பின்ஸ் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ட்ரிகர், எக்கோ எல்லாமே GPIO பின்ஸை கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகே, அப்போ GPIO பின்ஸை கனெக்ட் பண்ணிட்டு அது எப்படி கான்ஃபிகர் பண்ணி நம்ம கோடிங் ரைட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த என்ன பண்ணுவோம் அப்படின்னா அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு உங்கள் கையை வந்து இடையில கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும், அப்படியே வேல்யூஸ் வந்து வேரி ஆகும். டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூஸ் வந்து வேரி ஆகும். அப்போ என்ன ஆகும், சவுண்ட் வேவ் போயிட்டுருக்கும். அந்த சவுண்ட் வேவ் வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறத வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து ஒர்க்கிங்கா நாட் ஒர்க்கிங்கா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது அந்த சவுண்ட் சென்சாரை வச்சு நம்மளால் ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும். அப்போ அந்த சவுண்ட் வேவ் வந்து நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த கோடிங்கில் பார்ப்போம். இப்போ அதுக்கான கோடிங் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். சரி, ஓகே, இந்த அல்ட்ராசோனிக் சென்சாரில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பின் இருக்கும். ட்ரிகர், எக்கோ. VCC, கிரவுண்ட் வந்து எல்லா பேரும் தெரிஞ்சது தான். VCCனா என்ன பண்ணுவோம், 5 வோல்ட் கொடுப்போம். கிரவுண்ட்னா 0 வோல்ட் கொடுப்போம். இது வந்து தெரிஞ்சது தான். ஆனால் ட்ரிகர், எக்கோ அப்படின்னா ட்ரிகர் அப்படிங்கிறது வந்து இன்புட் பின் கிடையாது, அவுட்புட் பின். அதேமாதிரி எக்கோ அப்படிங்கிறது என்னன்னா இன்புட் பின். எக்கோ பின்னா என்னன்னா நமக்கு பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதுல, அது மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம காதில் கேட்போம். அப்போ அது வந்து எக்கோ. அப்போ அந்த எக்கோ பின் தான் நமக்கு என்னன்னா இன்புட் பின். அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ட்ரிகர் பின்னை வந்து அவுட்புட்டாகவும் எக்கோ பின் வந்து இன்புட்டாகவும் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். ஓகே, மற்றபடி கோடிங் எல்லாமே ப்ரீவியஸாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணதான். அதனால் நான் வந்து அவ்வளோ பெருசாக நான் இந்த கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை. நான் என்ன கோடிங் ஆட் பண்ணணும் அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். அப்போ ட்ரிகருங்கிறது என்னது அவுட்புட்டு, எக்கோ அப்படிங்கிறது இன்புட். அப்போ LCD கோடிங்கான கோடிங் தான் இன்ஸ்டலைஸ் பண்ணியிருக்கேன். LCDக்கான வீடியோ லிங்க் என்ன பண்ணுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்கை கிளிக் பண்ணி LCD வந்து வாட்ச் பண்ணிக்கங்க. அதே மாதிரி நம்ம என்ன சொன்னோம், எக்கோ பின் வந்து இன்புட்னு சொன்னோமா, எக்கோ பின் என்ன பண்ணியிருக்கேன் RB நாட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறனால 0x01 நான் கொடுத்துருக்கேன். வேறெல்லாம் எதுவும் கிடையாது. அடுத்து D போர்ட் வந்து LCDக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து LCD நீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 0x80 ஃபஸ்ட் காலமில் அல்ட்ராசோனிக் சென்சார் இன்டர்ஃபேஸ் PIC16F877A அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அப்போது அல்ட்ராசோனிக் சென்சார் இன்டர்ஃபேஸ் PIC16F877 கொடுத்துருக்கேன். அப்போ அந்த நீங்கள் வந்து 16 லெட்டர்ஸ் தான் நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற LCD பார்த்தீங்க அப்படின்னா 16x2. அப்போ நீங்கள் வந்து 16 லெட்டர்ஸ் தானே பிரிண்ட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு லென்த்தாக கொடுத்துருக்கீங்கன்னு கேட்கலாம். அப்போ நான் அதில் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஸ்க்ரோலிங் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு எனக்கு ஸ்க்ரோலிங் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ அதுக்காக தான் நான் பண்ணிட்டேன், ஒரே லென்த்தாக கொடுத்துட்டு ஒரு ஃபார் லூப் போட்டுக்க பாருங்க. ஃபார் லூப் யூஸ் பண்ணி int f = 0, f less than 22, f++ அப்படின்னு கொடுத்துட்டு _ delay _ ms 500 milliseconds வெயிட் பண்ணிட்டு LCD கமாண்ட் 0x18. ஓகே, 0x18 அப்படின்னா என்னென்னா லெஃப்ட் ஸ்க்ரோலிங்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு லெட்டர் தான் என்ன ஆகும், ஸ்க்ரோலிங் ஆகும். அதுவே வந்து நான் அந்த ஃபார் லூப்போ டிலேயோ நான் யூஸ் பண்ணாமல் பார்த்தோன்னா என்ன ஆகும், ஷார்ட்னு ஒரே செகண்டில் வந்து ஸ்க்ரோலிங் ஆகிடும். அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சம் டிலே போட்டு ஒவ்வொரு லெட்டர் தான் எனக்கு ஸ்க்ரோலிங் பண்ணு அப்படிங்கிறத அந்த கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து 1 செகண்ட் டிலேக்கு அப்புறம் LCD கிளியர் பண்ணிட்டு உள்ள லூப்புக்குள்ள சொல்லியிருக்கேன். உள்ளுக்குள்ள வந்தோடனே ட்ரிகர் பின் அதை என்ன பண்ணியிருக்கேன், லோ பண்ணியிருக்கேன். அப்போ ட்ரிகர் பின்னை லோ பண்ணேன் அப்படின்னா ட்ரிகர் பின் என்ன ஆகும், இனிஷியலாக 0 இருக்கும். அப்போ ட்ரிகர் பின்னுங்கிறது என்னது அவுட்புட் பின்னு. அப்போ அந்த பின்னை இன்ஷியலாக லோ பண்ணிட்டேன். எகைன் ஃபார் லூப் யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ட்ரிகர் பின்னுக்கு வந்து இன்ஷியலாக 5 வோல்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஒரு 60 டைம்ஸ் வந்து அந்த ஃபார் லூப் ரன் ஆகிற வரைக்கும் எனக்கு என்ன ஹைலரு எகைன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 0 கொடுத்துருக்கேன். அப்போ 0 என்ன அர்த்தம், எகைன் அந்த பின்னை வந்து லோ பண்ணுறேன். அப்போ ஹை லோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ எக்கோ பின் வந்து ஈக்குவல் டு 0விலே இருக்குது அப்படின்னா அங்கேயே நீ வெயிட் பண்ண, எகைன் இங்கேயே வெயிட் பண்ண அப்படின்னா எகைன் என்ன ஆகும், இந்த லூப் மட்டும் தான் என்ன ஆகிட்டு இருக்கும். அப்போ இங்கேயே வெயிட் பண்ண, ஒருவேளை எக்கோ பின் ஈக்குவல் டு 1 பட்டு ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா உள்ளே வந்துட்டு ஒயில் ஆஃப் எக்கோ 1 = 1. அப்போ எக்கோ பின் வந்து 1 இருக்குது.
அப்போ எக்கோ பின் 1 இருந்துச்சு அப்போ என்ன பண்ணுங்க T1 வந்து ப்ளஸ் பண்ணியிருக்கேன். அப்போ T1 ப்ளஸ் அப்படின்னா டம்மி வேரியபிள் வந்து 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா எக்கோ ட்ரிகர் எக்கோ அப்படிங்கிறப்போ ஒரு சவுண்ட் வேவ் கொடுத்தா தான் அதில் வந்து நமக்கு பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்காக தான் என்ன பண்ணுங்க T1 ப்ளஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அடுத்து T1 greater than 10,000 ஆச்சு அப்படின்னா என்ன லூப்பை விட்டு வெளியே வந்ததுன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் D1 ஈக்குவல் டு D1 + 2. அப்போது அந்த D1ல் இருக்க வேல்யூ நான் என்ன பண்ணிக்க சொல்கிறேன் அப்படின்னா மல்டிப்ளை பண்ண சொல்கிறேன். அப்போ மல்டிப்ளை பண்ணிவிட்டு இது எனக்கு எம்எம்மில் பிரிண்ட் பண்ணு அப்படிங்கிறத நான் போட்டுருக்கேன். ஓகே, உங்களுக்கு சென்டிமீட்டரில் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் சென்டிமீட்டருக்கு மாற்றி உங்களுக்கு கோடிங் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, அப்போ எனக்கு D1ல் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 5 டிஜிட் இருக்கும். அந்த 5 டிஜிட்டுக்காக தான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த டிவைடு போடுறேன். LCD டேட்டா D1 மாடலஸ் ஆஃப் 10,000 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அடுத்த டிவைட் ஆஃப் 1000 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த 5 டிஜிட் வேல்யூ வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகும். இந்த மாடலேஷன் என்ன பண்ணல நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் வந்து கொஞ்சம் கிளியராக அப்டேட் பண்ணுறேன். ஓகே, அப்போ எம்எம் நான் கொடுத்தேன். அடுத்து நமக்கு ஏதாவது கண்டிஷனாக அப்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த D1ல் இருக்கிறதா என்ன பண்ணிருக்கோம் நான் வந்து மல்டிப்ளை பண்ணுறல. இப்போ அந்த D1 வந்து லெஸ் தென் 300 இருந்துச்சு அப்படின்னா நார்மல் அப்படின்னு பிரிண்ட் பண்ணேன். CE லொக்கேஷனில் வந்து நார்மல்னு பிரிண்ட் பண்ணேன். அதே 301 எபோவாக இருந்துச்சு அப்படின்னா அப்நார்மல்னு பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த D1ங்கிற வேரியபிள் இன்ஸ்லாக 0 பண்ணிட்டேன். ஏன்னா அந்த லூப் வந்து எகைன் ரன் ஆகும். எகைன் ஒரே வேல்யூவில் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் நமக்கு வந்து கோடிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. அப்போ என்ன ஆகணும் எந்த லூப் ரன் ஆகிட்டு எகைன் அந்த வேரியபிள் 0 ஆகணும். அப்போ எகைன் ஃபஸ்ட்லேருந்து வேவ்ஸ் போகும், சவுண்ட் வேவ்ஸ் போகும். அப்போ அந்த சவுண்ட் வேவ்ஸ் போயிட்டு எங்கே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அது வந்து நமக்கு என்ன கால்குலேட் ஆகும். அப்போ அதனால தான் D1ங்கிற வேரியபிள் வந்து 0 பண்ணிட்டு எகைன் வந்து நான் இது பண்ணுறேன். ஓகே, இப்போ அந்த கோடிங் வந்து நான் கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணேன் அப்படின்னா கம்பைலிங்கில் எந்த இஷ்யூ இருக்காது, கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ அந்த கோடிங் வந்து கம்பைல் ஆகிடுச்சு. இதுக்கான சிமுலேஷன் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். சிமுலேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ராசோனிக் சென்சர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, அல்ட்ராசோனிக் சென்சர் வந்து நான் எப்படி ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அல்ட்ராசோனிக்கான லைப்ரரி வந்து நான் டவுன்லோட் பண்ணி இந்த கோடிங்குள்ள நான் வச்சுருக்கேன். ஓகே, அந்த கோடிங் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த அல்ட்ராசோனிக் சென்சர் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணிட்டேன். ஓகே, நீங்கள் பிக் ஃப்ரம் லைப்ரரிஸில் நீங்கள் அல்ட்ராசோனிக்கான லைப்ரரி இன்டர்ஃபேஸ் பண்ணிட்டு அல்ட்ரான் டைப் பண்ணிங்க அல்ட்ராசோனிக் சென்சர் அப்படின்னு உங்களுக்கு ஷோ ஆகுதா பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த அல்ட்ராசோனிக் சென்சர் ULTRன்னு போட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எடுத்துக்குது. ஓகே, அப்போ அல்ட்ராசோனிக் சென்சர் தான் நான் இங்கே எடுத்துருக்கேன், வேறெல்லாம் எதுவும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொட்டன்ஷியல் மீட்டர். ஏன்னா நம்ம சிமுலேஷனில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியாது டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ண முடியாது. அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ADC பொட்டன்ஷியல் மீட்டரை வச்சு அந்த பொட்டன்ஷியல் மீட்டர் வேரி பண்ணால் எக்கோ பின்ல வந்து சேஞ்ச் வரும். அந்த எக்கோ பின்ல சேஞ்ச் வந்து என்ன பண்ணுங்க நான் LCயில் வந்து நான் பின் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, மைக்ரோகண்ட்ரோலர் ரீட் பண்ணி அதை வந்து LCயில் பின் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கோடிங் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி கோடு அப்லோட் பண்ணி வச்சிட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ராசோனிக் சென்சார் அப்படின்னு வந்துருச்சு. அது இன்டர்ஃபேஸ் PIC16F877A அப்படிங்கிறது நமக்கு லெஃப்ட் சைடு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்குது. ரைட் சைட்லேருந்து ஒவ்வொரு டேட்டாவும் என்ன லெஃப்ட் சைடு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ 1 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன ஆகும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். 3090 எம்எம்மில் இருக்குது அப்படின்னா மீட்டர். இப்போ வந்து என்ன பண்ணுங்க நம்ம 300 எபோவாக இருந்துச்சு அப்படின்னா அப்நார்மல்னு சொன்னோம். இப்போ என்ன பண்ணுறேன் இதை வேரி பண்ணி கீழே கொண்டு வரேன். அப்போ 726 122 அப்போ என்ன ஆயிடுச்சு நார்மல்னு பிரிண்ட் ஆகுது. இப்போ அதுவே என்ன பண்ணுறேன் வேல்யூ தான் நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். அப்போ என்ன வேல்யூஸ் வந்து வேரியேஷன் இருக்குது. ஓகே, அப்போ நம்ம வந்து அல்ட்ராசோனிக் சென்சர் ஹார்ட்வேர் ரியல் டைம் ஹார்ட்வேர்லையும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஆனால் ரியல் டைம் ஹார்ட்வேர் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பின் அப்படிங்கிற ஒன்று இருக்காது. டேரெக்டாக என்ன பண்ணுவீங்க +5 வோல்ட்டு ட்ரிகர் எக்கோ கிரவுண்ட் இது மட்டும் தான் கொடுப்பீங்க. ஓகே, நீங்கள் வந்து இதில் வந்து நான் பொட்டன்ஷியல் மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் ரியல் டைம் ஹார்ட்வேரில் கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரியல் டைம் ஹார்ட்வேரில் அந்த பொட்டன்ஷியல் மீட்டர் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் அவுட்புட் வந்து செக் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு கோடிங் ஒர்க் ஆகலாம் அப்படின்னா உங்களுடைய ஹார்ட்வேர் கனெக்ஷன் என்ன பண்ணலாம் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன எரர்ங்கிறத நான் உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.